ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 14வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ததத் ஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதோ மாதவ பாண்டவಶ್ಚைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தில் தான் நம் பகவத்கீதையின், ஏன் நம் மகாபாரதத்தின் ஹீரோவாக இருக்கிற, நாயகனாக இருக்கிற கிருஷ்ணரின் என்ட்ரியை பற்றி, கிருஷ்ணர் அந்த போரில் எப்படி வந்தார் என்பதை இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அதனால் சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து கூறுகிறார், இப்படி போர் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின பிறகு வெள்ளை நிற குதிரைகள் பூட்டப்பட்ட தங்கத்தால் கவர் செய்யப்பட்ட ஒரு ரதத்தில், மிகவும் விசாலமான பெரிய ரதத்தில் அர்ஜுனனும், பார்த்தன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனனும், அவருக்கு சாரதியாக தேரோட்டியாக இருந்த பார்த்த சாரதியான பெருமாளின் அம்சமான கிருஷ்ணரும் தங்களுடைய திவ்யமான சங்குகளை முழங்கினர் என்று கூறுகிறார் சஞ்சயன். இப்படி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் திவ்யமான சங்குகளை முழங்கினார்கள் என்று சஞ்சயன் கூறுவதற்கான காரணம், அப்பதான் நம்ம திருதராஷ்டிரனுக்கு புரியுமாம், இந்த போரில் என்னுடைய புதல்வர்களும் அவர்களின் படையான கௌரவப்படையும் நிச்சயமாக ஜெயிக்காது என்ற ஒரு விஷயம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தங்க நிறத்தில் இருக்கும் ரதத்தை நம்ம அர்ஜுனனுக்கு அளித்தவர் அக்னி தேவர். அக்னி தேவரே நம்ம அர்ஜுனனுக்கு இந்த தங்கத்தேரை தந்தார். இந்த 4 வெள்ளை குதிரைகள், இந்த ரதத்தில் பூட்டப்பட்ட 4 வெள்ளை குதிரைகளை சித்ரரதன் என்கிற ஒரு கந்தர்வன் நம்ம அர்ஜுனனுக்கு தந்தாராம். அது மட்டுமல்லாமல் பாண்டவர்கள் ஏன் இந்த யுத்தத்தில் ஜெயித்தார்கள் என்றால், கிருஷ்ணர் அவர்களுடன் இருக்கிறார். முதல் காரணம், ஏனென்றால் அதுதான் ரொம்ப ஆப்வியஸான ஒரு காரணம். கிருஷ்ணர் இருந்தாலே அந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மற்றொரு விஷயம், நம்ம அர்ஜுனனுக்கு வெற்றி மட்டும் கிடைக்கல, செல்வமும் கிடைத்ததாம். செல்வம் எப்படி கிடைத்தது? கிருஷ்ணர் விஷ்ணுவின் அம்சம், விஷ்ணுவின் அவதாரம். விஷ்ணுவின் மனைவியோ திருப்பத்னியோ நம் லக்ஷ்மி தேவி. அதனால் கிருஷ்ணராக அவதரித்து விஷ்ணு இந்த பூவுலகுக்கு வரும்போது, விஷ்ணுவை விட்டு பிரிந்திருக்க பிடிக்காத நம்ம லக்ஷ்மி, பிரிந்திருக்க முடியாத நம்ம லக்ஷ்மி கூடவே கிருஷ்ணரோட சேர்ந்தே இந்த பூவுலகுக்கு வந்தாலாம். கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பா, கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே தான் அர்ஜுனன் இருப்பான். அதனால்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருக்கும் காரணத்தினால் வெற்றியும், லக்ஷ்மி இருக்கும் காரணத்தினால் செல்வமும் கிடைத்தது என்று பாஷ்யக்காரர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு விஷயம், இங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஏன் சங்கை முழங்கினார்கள் என்றால், முன்னாடி நம்ம பீஷ்மர் இந்த போர் ஆரம்பிக்கிறது, இந்த போர் துவங்குகிறது என்று சொல்றதுக்காக சங்கை முழங்கினார், ஒரு சிங்க கர்ஜனையை போல. அதற்கு ஒரு ரிப்ளையாக, அதற்கு ஒரு பதிலாக, எங்க படையும் தயாராக இருக்கு, சண்டை போட ஆரம்பிக்கலாம், போரிட துவங்கலாம், போர் துவங்கட்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறுவதற்காக கிருஷ்ணனும் அர்ஜுனும் சங்குகளை முழங்கினார்கள் என்று ஒரு அழகான ஒரு விஷயத்தை பாஷ்யங்களில் காண முடியும். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 14வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.